பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்று டிசம்பர் 6 சட்டமாமேதை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் 65வது நினைவு தினம் இன்று. இந்த நினைவு தினத்திற்கான சிறப்புரையை வழங்க நம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் உதவி பேராசிரியர் மா வேலுசாமி ஐயா அவர்கள் நம்மோடு இணைகிறார். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கு நமது இந்திய வரலாற்றில் ஒரு மகத்தான ஒரு பண்பாடு நிறைந்த ஒரு மாபெரும் தலைவரை பற்றி அவருடைய நினைவு தினம் முன்னிட்டு நாம் பெயருக்கு புகழஞ்சலி செலுத்தும் வகையில் இன்றைக்கு பேசவிருக்கின்றோம். அந்த மாமனிதரின் பெயர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆகும். இன்றைக்கு அவருக்கு 65வது நினைவு தினம். அப்படி என்ன பாபா சாஹேப் அம்பேத்கரை நினைவு கூறும் வகையில் அவர் என்ன நமக்கெல்லாம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார் என்பதை பற்றி நாம் பேசவிருக்கின்றோம். பாபா சாஹேப் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்களின் சமூக நல்லிணக்கத்திற்கும் இந்தியாவினுடைய விடுதலைக்கும் சுதந்திரத்திற்கும் அரும்பாடுபட்ட தலைவர்களில் முக்கியமானவர். பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றி பேசும்பொழுது உலகளவில் நடைபெற்ற ஒரு ஆய்வில் தலைசிறந்த அறிஞர்களில் மிக முக்கியமானவராக பாபா சாஹேப் 2020ஆம் ஆண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அத்தகைய பெருமைக்கும் மதிப்பிற்கும் உரிய பாபா சாஹேப் அவர்களினுடைய 65வது நினைவு தினத்தில் அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் உங்களிடம் உரையாடுவதிலே மிக்க மகிழ்ச்சி. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கை குறித்து ஒரு ரத்தின சுருக்கமாக தெரிந்து கொண்டு அவருடைய பணிகளை நாம் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். பாபா சாஹேப் அம்பேத்கர் 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1891ஆம் ஆண்டு ராம்ஜி சக்பால் அவர்களுக்கும் பீமாபாய் அவர்களுக்கும் 14வது மகனாக பிறந்தார். பாபா சாஹேப் பிறந்தது ஒரு இராணுவ அதிகாரியின் மகனாக இருந்தாலும் இந்தியாவிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் அனுபவித்த அத்தனை கொடுமைகளையும் பாபா சாஹேப் தன்னுடைய சிறு வயதிலே அனுபவித்திருக்கின்றார். இது குறித்து ஏராளமான டிவி நிகழ்ச்சிகளிலும் மேடை பேச்சுகளிலும் புத்தகங்களிலும் நாம் எல்லாம் அறிந்த ஒரு விஷயம்தான். தன்னுடைய வாழ்நாளில் எத்தனை ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் ஒருபொழுதும் அந்த பிரச்சனைகளுக்குள் சிக்காமல், அந்த ஒடுக்குமுறைகளுக்குள் வேதனைகளுக்குள் சிக்காமல் தன்னை வளர்த்து கொள்வதிலே பாபா சாஹேப் எத்தகைய அக்கறை கொண்டார் என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். பள்ளிக்கூடத்திற்கு அவர் செல்லும் பொழுது சக மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை கூட பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு கொடுக்கப்படவில்லை. அவர் கோணிப்பையிலே வகுப்பறைக்கு வெளியே அமர வைக்கப்பட்டார். அதை சற்றும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் அதை பதிவிடுகிறார். வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் பாடத்தில் அதிக கவனத்தை கொண்டிருந்தார். இன்றைய தலைமுறை மாணவர்களுக்கு பாபா சாஹேப் ஒரு வழிகாட்டியாக இருந்தார். வகுப்பறைக்கு வெளியே தீண்டாமை கொடுமையாலும் சமூக ஒடுக்குமுறையாலும் புறக்கணிப்பாலும் வகுப்பறைக்கு வெளியே உட்கார வைக்கப்பட்டாலும் பாபா சாஹேப் வகுப்புக்குள் நடத்தப்பட்ட அத்தனை பாடங்களிலும் முதன்மையானவராக திகழ்ந்தார். அத்தகைய அரும்பாடுபட்டு தன்னுடைய கல்வி வகுப்புகளை முடித்த பாபா சாஹேப் தனது இளங்கலை கல்வியை பாம்பேயில் ஒரு கல்லூரியில் படிக்கிறார். எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃப்ரம் பாம்பே யூனிவர்சிட்டி. அதில் தன்னுடைய இளங்கலையை படித்து முடிக்கிறார். அதுவரை பாபா சாஹேப்புக்கு இந்த கல்வி முதன்மையாக தெரிந்ததால் மற்ற பிரச்சனைகள் எதுவும் தெரியவில்லை. ஆனால் 1916 அவர் மேற்கொண்டு கல்வியை மேற்கொள்வதற்கு பரோடா மன்னருடைய கல்வி உதவி பெற்று அவர் அமெரிக்காவுக்கு போகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அமெரிக்காவில் கொலம்பியா யூனிவர்சிட்டி இன்றைக்கு கூட ஒரு உலக புகழ்மிக்க பல்கலைக்கழகங்களில் கொலம்பியா யூனிவர்சிட்டி தலை சிறந்த வகைகளில் ஒன்று. அப்போ அந்த கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்காக $11 ஸ்காலர்ஷிப்பை 3 வருஷத்துக்கு பரோடா மன்னர் கொடுத்ததை பயன்படுத்தி பாபா சாஹேப் தன்னுடைய இளங்கலை முதுகலை முனைவர் பட்டத்தை கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படிக்கிறார். படித்து முடித்த பிறகு மீண்டும் தன்னுடைய தாய்நாட்டிற்கு திரும்பாமல் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் பொருளாதாரத்தில் முதுகலையும் ஆய்வு பட்டத்தையும் மேற்கொள்கிறார். இவ்வளவு கல்வி படிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்திய தேசத்தில் சுதந்திர போராட்டம், சுதந்திர குரல்கள் ஓங்கி ஒலித்த காலம் அது. அந்த காலத்திலே சுதந்திர போராட்டத்தில் அதிக ஈடுபாடு உள்ள இந்திய மாணவர்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை சந்தித்து ஏன் இந்திய சுதந்திர போராட்டத்தில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளவில்லை என்று சொல்லும் பொழுது பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறார்,
என்னுடைய சுதந்திரத்திற்காக நான் உழைத்து கொண்டிருக்கின்றேன். நாட்டின் சுதந்திரத்துக்காக தேவைப்படும் பொழுது, அவசியம் ஏற்படும் போது நான் வந்து கலந்து கொள்வேன். அதுவரை எனக்கு படிப்பு தான் முக்கியம் என்று மிகவும் தெள்ள தெளிவாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பதிவு செய்யணும். ஏன்னா எத்தகைய தலைவரை நாம் இன்று நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் நூலகம் திறப்பதற்கு முன்பாக வந்து நூலகம் மூடுவதற்கு முன்பு அந்த நூலகர் வந்து லைப்ரரி டைம் முடிஞ்சிச்சு கிளம்புங்கன்னு சொல்கிற வரைக்கும் பாபா சாஹேப் அந்த நூலகத்திலே உட்கார்ந்து அமர்ந்து அத்தனை நூல்களையும் படித்திருக்கின்றார். அதற்காக லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் உள்ள நூலகத்தில் 2 தலைவர்களுடைய புகைப்படங்களை வைத்திருக்கிறார்கள். அதில் ஒன்று பாபா சாஹேப் அம்பேத்கர், மற்றொன்று கார்ல் மார்க்ஸ். அதற்கு கீழே வாசகம் எழுதி வைத்திருக்கின்றார்கள். இந்த நூலகத்தை முழுவதுமாக பயன்படுத்திய பேரறிஞர்கள் இவர்கள் இருவரும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அத்தகைய பெருமைக்கு சொந்தக்காரர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். இத்தனை கல்வியை படித்து இத்தனை அறிவை வளர்த்து கொண்டு தன் சொந்த தேசத்திற்கு வருகை புரிகிறார். பரோடா மன்னர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு வேலை வாய்ப்பும் அளிக்கின்றார். இங்குதான் இந்தியாவினுடைய யூனிக்னஸ், தனித்துவமான சாதிய தலையீடுகள் பாபா சாஹேப் அம்பேத்கரை பணியாற்ற முடியாமல் தவிர்க்கின்றது. தன்னுடைய சாதியை மறைத்து ஒரு விடுதியில் தங்கியிருக்கின்ற பொழுது அவருடன் பணியாற்றுகிறவர்களுக்கு அவருடைய சாதி தெரிந்திருந்ததனால் அந்த விடுதியாளர்களிடம் வந்து அவர் தீண்டத்தகாதவர், அவர் வெளியே அனுப்புங்கள் என்று அவரை மிரட்டுகிறார்கள். அந்த விடுதியின் உரிமையாளரையும் மிரட்டுகிறார்கள். அப்பொழுது பாபா சாஹேப் வேறு வழியின்றி 2 கட்டணம், அதாவது 400 ரூபானா 800 ரூபா கொடுத்து அந்த விடுதியில் தங்குகின்ற அளவிற்கும் பாபா சாஹேப் முன்வருகிறார். ஆனால் அவர்கள் சாதி என்ற ஒரு பெயரை வைத்து அவரை வெளியேற்றுகின்றார்கள். பாபா சாஹேப் ஒருபொழுதும் அதற்கு ரியாக்ட் பண்ணவில்லை. மாற்றாக அவர் அந்த வழியை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்தியாவிலே இந்த சாதியினுடைய தலையீடுகள் எவ்வாறு ஒரு மனிதனை வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்கிறார். அதற்கு பிறகுதான் பாபா சாஹேப் தன் வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார். கல்வி கற்றார்கள், வேலை வாய்ப்பு கிடைத்து விட்டது, வேலை செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சமூகம் என்று சென்று விடாமல் பாபா சாஹேப் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களை சாதிய தீண்டாமை கொடுமையால் சிக்கலுற்று உழன்று கொண்டிருக்கின்ற மக்களுடைய விடுதலைக்காக பாடுபட வேண்டும் என்று பாபா சாஹேப் முடிவெடுப்பதற்கு பரோடாவில் அவர் வேலை செய்தபோது தங்கும் விடுதியில் அவர் சாதியின் பெயரால் விடுதி அளிக்கப்படாத சூழ்நிலை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக போராட தூண்டியது. பாபா சாஹேப் இத்தகைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு வழக்கறிஞராக பாம்பே ஹைகோர்ட்டில் பணியாற்றுகின்றார். நாம் இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அப்பொழுது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்லாமல் லேபர் வெல்ஃபேருக்காக நிறைய பாடுபடுகின்றார். இன்றைக்கு நாமெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற 8 மணி நேர வேலை பாபா சாஹேப் அம்பேத்கர் பாம்பே ஹைகோர்ட்டில் வழக்கறிஞராக பணியாற்றும் பொழுது பிரிட்டிஷ் அதிகாரிகளிடம் போராடி பெற்று தந்தது தான். இந்த 8 மணி நேர வேலையை குறிப்பிடலாம். பெண்களுக்கு வந்து பேறுகால விடுப்பு, அதுக்கப்புறம் ஓய்வு, ஏர்னிங், ஈட்டிய விடுப்பு போன்ற அத்தனை பலன்களையும் தொழிலாளர்கள் நலனுக்காக பெற்று தந்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இத்தகைய போராட்டங்களை நடத்தினார். நிறைய போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார். அதில் ஒன்று கோவில் நுழைவு போராட்டம். கலாராம் டெம்பிள். கலாராம் டெம்பிளில் 15,000 மக்களை திரட்டி கலாராம் டெம்பிள் உள்ள கோவில் நுழைவு போராட்டத்திற்காக பாபா சாஹேப் செல்கிறார். அப்பொழுது நடைபெற்ற மிகப்பெரிய கலவரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது வன்முறை திணிக்கப்படுகின்றது. அதையெல்லாம் எதிர்த்து பிரிட்டிஷ் மக்களிடமே பாபா சாஹேப், பிரிட்டிஷ் அரசு அதிகாரிகளிடம் பாபா சாஹேப் கேட்கின்றார், காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது இங்குள்ளவர்கள் தான் கருணை காட்ட மாட்டேன் என்று சொல்கிறார்கள் என்றால் நீங்கள் அதற்கு மேல் ஒருபடியாக என் மக்களை துன்புறுத்துகிறீர்கள் என்று குரல் கொடுத்தார். இத்தகைய மக்கள் போராட்டங்களையும் வழக்கறிஞராக நீதிக்காக குரல் கொடுத்ததினாலும் வெள்ளையர்களுடைய ஒரு அறிவுள்ளவர் என்ற பார்வைக்கு உள்ளாகிறார் பாபா சாஹேப். எனவே முதலாக இந்தியாவினுடைய விடுதலைக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் அமைக்கப்பட்ட அத்தனை குழுக்களிலும் பிரிட்டிஷார் பாபா சாஹேப்பிற்கு இடம் கொடுக்கிறார்கள். உதாரணமாக ஒரு விஷயத்தை நாம் பேசலாம். விக்டோரியா காலேஜில் பாபா சாஹேப் வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்திய சுதேசிய இயக்கத்தினர் அனைவரும் வெள்ளையனைய வெளியேறு இயக்கத்தை நடத்துகிறார்கள். பாபா சாஹேப் வெல்கம் டு சைமன் என்று வெள்ளையனே வா என்று கட்டுரையை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதுகிறார்.
அப்படி அவர் எழுதிய ஒரே காரணத்திற்காக அந்நிய நாட்டினுடைய கைக்கூலி என்று பாபா சாஹேப்பை விமர்சித்தார்கள், செருப்பை கழட்டி வீசி எறிந்தார்கள். ஆனால் பாபா சாஹேப் ஒருபோதும் கலங்கவில்லை. காரணம் என்னவென்றால், இந்திய தேசிய விடுதலை பாபா சாஹேப்பை பொறுத்தவரை இரண்டாவது பட்சமாகவும், இந்திய தேசியத்தினுடைய சமூக விடுதலை, ஈக்குவாலிட்டி, சமத்துவம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் பாபா சாஹேப்பினுடைய லட்சியமாக இருந்ததனால், சமத்துவம் சுதந்திரம் வேண்டும், ஆனால் சமத்துவம் உள்ள சுதந்திரம் வேண்டும், சகோதரத்துவ உள்ள சுதந்திரம் வேண்டும் என்பதுதான் பாபா சாஹேப்பினுடைய அர்ப்பணிப்பு. இத்தகைய அர்ப்பணிப்புக்கு செய்து கொண்டிருந்த பாபா சாஹேப் வெள்ளையர்களால் மதிப்பளிக்கப்பட்டு வெள்ளையர்களால் இந்த கமிட்டியில் முதல்ல போடுறாங்க. சவுத் போரா கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை 1909 கொண்டு வராங்க. அன்பிற்குரியர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களே, முக்கியமான ஒரு நேரம், டிரான்சிஷன் பீரியட். இந்தியாவினுடைய வரலாறு ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசையை நோக்கி பயணிப்பதற்கு சவுத் போரா குழுவில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இடம்பெற்றது மிக முக்கியமான காலமாகும். சவுத் போரா குழுவில் பாபா சாஹேப் அம்பேத்கர் இடம்பெற்ற போது அங்கே எழுந்த விவாதங்கள் என்னவென்றால், முகமதியர்கள் இந்த நாட்டை ஆண்டவர்கள், இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை ஆண்டவர்கள், எனவே அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்தது. அப்பொழுது பாபா சாஹேப் நிறைய தரவுகளை எடுத்து, ரெஃபரன்சஸை எடுத்து பிரிட்டிஷ்க்கு கொடுக்குறாங்க. முகமதிய இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு முன்வருகின்ற பிரிட்டிஷ் அதிகாரிகளை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு தருகிறீர்கள், ஏன் காலங்காலமாக ஒடுக்கப்பட்டு இந்தியாவில் இந்து அமைப்பில் ஒடுக்கப்பட்ட தீண்டத்தகாத மக்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு தருவதிலே உங்களுக்கு கஷ்டம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகுதான் 1909 சவுத் போரா கமிட்டியில் அவருடைய பங்களிப்பிற்கு பிறகு 1932 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1919 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் கொண்டு வராங்க. அதில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அதுக்குள்ளே ஸ்டடி பண்ணுறார். ஆல் ஓவர் இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு தரணும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைக்கிறார். அந்த கோரிக்கையை எடுத்து பாபா சாஹேப்பை வட்டமேசை மாநாடுகளில் உறுப்பினர்களாக கொண்டு வருகிறார். வட்டமேசை மாநாடுகளில் மிக முக்கியமான ஒரு கருத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். மகாத்மா காந்திக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கும் நேரடி மோதல் இந்த வட்டமேசை மாநாட்டில் தான் ஏற்படுகின்றது. 1919 லண்டன் மாநாட்டிலே ஏற்பட்ட வாக்குவாதம் என்னவென்றால், இந்தியாவிலே இந்துக்களும் முஸ்லிம்களும் மட்டும்தான் இருக்கின்றார்கள் என்ற வாக்குவாதம் காந்தியோடது. ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்கின்றார், இந்துக்களிலே ஒடுக்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய மக்கள் தொகுப்பை கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் இடஒதுக்கீடை நாம் கொடுக்க வேண்டும், அதுதான் ஒரு சகோதர சமத்துவமாக இருக்க வேண்டும் என்று பாபா சாஹேப் முன்வைத்தார். 1932 வட்டமேசை மாநாட்டில் மீண்டும் அதே கோரிக்கையை பாபா சாஹேப் முன்வைக்கிறார். பிரிட்டிஷார் பாபா சாஹேப்பினுடைய கோரிக்கையின் நியாயத்தை புரிந்து கொண்டு கம்யூனியல் அவார்டு என்ற அவார்டை கொடுக்குறாங்க. கம்யூனியல் அவார்டு என்னென்னா, இன்றைக்கு நாம் இடஒதுக்கீடை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா, அதனுடைய துவக்கப்புள்ளி தான் இந்த கம்யூனியல் அவார்டு. அந்த கோரிக்கையினுடைய பலனாக தான் இன்று ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது ரிசர்வ்டு பீப்புள் அல்லது ஷெட்யூல்டு காஸ்ட் பீப்புள் அனுபவித்து கொண்டிருக்கிற அத்தனை சலுகைகளும் அன்றைக்கு பாபா சாஹேப் எழுப்பிய அந்த கோரிக்கையின் பலனாகத்தான் விளைந்தது என்பதை நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். ஆக 1932 பூனா ஒப்பந்தம் என்று சொல்வார்கள். பூனா ஒப்பந்தத்திற்கு பிறகுதான் இடஒதுக்கீட்டுக்கான ஒரு வடிவமைப்பு உருவாக்கப்பட்டது. பிறகுதான் 1935 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் கொண்டு வராங்க. வெள்ளைக்காரர்கள் இந்தியாவிற்கு விடுதலை அளிக்க வேண்டும். அப்படி விடுதலை அளிக்கப்படும் பொழுது இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்டை கொண்டு வருகிறார்கள். 1935 உருவாக்கப்பட்டதில் குழு ஒன்று அமைத்து அதை முடிவு செய்ய வேண்டும் என்று எல்லாருமே முடிவெடுக்கிறாங்க. நீண்ட நெடிய போராட்டம், நீண்ட நெடிய ஆலோசனைக்கு பிறகு அந்த குழு அமைக்கப்படுகிறது. அந்த குழுவினுடைய டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களே நியமிக்கப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் இந்திய தேசிய காங்கிரஸினுடைய அப்போதைய தலைவர்களையும் இந்தியாவினுடைய அரசியல் தலைவர்களும் நாம் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் பாபா சாஹேப்பினுடைய வழி தெரிந்து, பாபா சாஹேப்பினுடைய அறிவு ஆற்றலை தெரிந்து அந்த பதவியை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக நியமித்ததற்கு அனைவருடைய ஒப்புதலும் இருந்தது. எந்தவித எதிர்ப்பும் வரவில்லை, எந்த விதமான பாரபட்சமும் காட்டப்படவில்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக நியமிக்கப்பட்டார். அன்று முதல் பல்வேறு இன்னல்களுக்குள்ளும் உடல்நிலை, மனநிலை என்று பல்வேறு சிக்கல்களுக்குள் பாபா சாஹேப் நெருக்கடிகள் சந்தித்தாலும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை எழுதி
அதை டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக இருந்த 1949 இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை 1949 நவம்பர் 26 இந்த இந்திய தேசத்திற்கு அளித்தார். அது மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். ஏனென்றால் இந்தியா பல ஏற்றத்தாழ்வுகளை கொண்டது. சமூக ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, பல்வேறு சிக்கல்களை கொண்ட ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய ஒருங்கிணைப்பிற்காக ஒரு கான்ஸ்டிடியூஷன் சாத்தியமில்லை என்று அனைவரும் யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் பாபா சாஹேப் அவர்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நமக்கு சமர்ப்பித்தார். இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் இன்று வரை நாம் சிறப்பாக நம்மையெல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்றது, சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றது. 1950 இந்தியா குடியரசாக மாறிவிட்டது. அப்போது பாபா சாஹேப் அளித்த பேட்டியில் சொல்கிறார், நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக இந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் சமன்படுத்துகின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்தியாவுடைய ஒற்றுமைக்கும் இந்தியாவுடைய பலத்திற்கும் இது வழிவகுக்கும். இல்லை என்றால் நாம் கட்டியெழுப்பியிருக்கின்ற இந்த ஜனநாயகம் என்பது சாணக்குவியலின் மேல் எழுப்பப்பட்ட மாளிகை போல் தகர்த்தெறியப்படும் என்று. நேயர்களே, ரஷ்யாவினுடைய கான்ஸ்டிடியூஷன் வீழ்ச்சியடைந்து ரஷ்யா பல துண்டுகளாக சிதறிப்போய் கிடக்கின்றது. உலகிலே மிகப்பெரிய நாடாக அறியப்பட்ட ரஷ்யா. ஆனால் இந்தியாவிலே எழுதப்பட்ட சட்டம் 1950 உருவாக்கப்பட்ட சட்டம் 75 ஆண்டுகள் ஆகியும் பல்வேறு சிக்கல்களையும் மின்னல்களையும் சந்தித்தும் இன்றைக்கும் இந்தியர்கள் அனைவரையும் இந்தியர்களாக உணரச் செய்கின்றது என்றால் அது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய அர்ப்பணிப்பால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சாசனம் தான். 1950 உருவாக்கப்பட்ட பிறகு 1956 அவர் இறக்கும் வரை அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் அரசியலில் சில மாற்றங்களும் ஏற்படுகின்றது. 1956 டிசம்பர் 6, அதாவது இன்றைய தினம் 65 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய தினம் பாபா சாஹேப் இந்த மண்ணை விட்டு பிரிகிறார். புத்தரும் அவரது தம்மமும் என்ற நூலை இயற்றிவிட்டு அதை அவருடைய உதவியாளரிடம் கொடுத்துவிட்டு அனைவருக்கும் சொல்லுங்கள், இதுதான் இனி அனைவரும் பின்பற்றப்பட வேண்டிய மிக முக்கியமான மானுட விடுதலைக்கான ஒரு விடயமாக அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று கோரிக்கையை வைத்துவிட்டு பாபா சாஹேப் அவர்கள் 1956 டிசம்பர் 6 மரணம் எய்துகிறார். இந்தியாவில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட மக்களும், விளிம்பு நிலை மக்களும் வாழ்வின் ஒரு மாடல் முன்மாதிரியாக கொண்டு இந்தியாவில் வாழ வேண்டுமென்றால் அவர்கள் முன்மாதிரியாக கொள்ள வேண்டிய மகத்தான தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்பதை நாம் அனைவரும் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். பாபா சாஹேப் போன்ற தலைவர்களால் தான் நாம் இன்றைக்கும் பெருமையோடும் மகத்துவத்தோடும் சமத்துவத்தோடும் வாழ்கின்றோம். எனவே பாபா சாஹேப் அம்பேத்கர் முன்மொழிந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை என்றென்றும் மனதில் நிறுத்திக் கொள்வோம். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நிலைய நேயர்களோடு நானும் சேர்ந்து அவருக்கு இந்த நினைவு தினத்திலே அவருடைய புகழஞ்சலியை செலுத்துகின்றேன். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் திரு ராஜாராம் ஐயா அவர்களுக்கும் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. நாம் இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி.